கோவையில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து நகைகள் திருட்டு. ஆயுதத்துடன் இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்லும் இருவர். அதிர்ச்சியை ஏற்படுத்தும் சிசிடிவி காட்சிகள். கோவை வடவள்ளி பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் கலைவாணி தம்பதியினர். கலைவாணி அருகே உள்ள ஆரம்ப பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இன்று காலை பள்ளிக்கு சென்று இருந்த நிலையில் பிற்பகலில் அவரது கணவர் ரமேஷ் மனைவியை பார்க்க வீட்டை பூட்டிவிட்டு அருகே உள்ள பள்ளிக்கு சென்றார். திரும்பி வந்து கொண்டிருந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு வெளியே மர்ம நபர் ஒருவரும் இவரை பார்த்து அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். ரமேஷ் வீட்டை பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்றார். அப்பொழுது உள்ளே இருந்து வந்த மற்றொரு நபர் ரமேஷை தள்ளிவிட்டு ஓடினார். ரமேஷ் திருடன் திருடன் என சத்தம் போட்டுக்கொண்டு பின்தொடர்ந்து ஓடினார். இதையடுத்து அருகில் உள்ள அடுத்த வீதிக்கு இருசக்கர வாகனத்துடன் காத்திருந்த அந்த மர்ம நபர் நகைகளை திருடி வந்து அந்த திருடனை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அங்கிருந்து இருவரும் தப்பி சென்றனர். இது குறித்து ரமேஷ் வடவள்ளி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்பொழுது வீட்டில் பீரோவில் வைத்திருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 58 பவுன் நகை திருடு போயிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தில் தப்பிய மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் நடந்த இந்த கொள்ளை சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் பொதுமக்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.